இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் வேணுமா ஸ்மார்ட் ஒர்க் வேணுமா அப்படிங்கிற டாபிக் உள்ள போலாம். இந்த விஷயத்த நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கிறது, ஸ்மார்ட் ஒர்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஸ்மார்ட் ஒர்க் எடுக்கணுமா ஹார்ட் ஒர்க் எடுக்கணுமாங்கிற மேட்ரே நீங்க பாக்குற வேலையை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஹை இன்கம் ஸ்கில், இன்னொன்னு லோ இன்கம் ஸ்கில். நம்ம ஏற்கனவே ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதுக்கும் நான் இந்த வீடியோலையும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இங்க ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல பார்க்கலாம். இங்க நிறைய பேர் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, காசு அதிகமா வந்தா ஹை இன்கம் ஸ்கில், காசு கம்மியா வந்தா அது லோ இன்கம் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அங்க அப்படி இல்ல. ஹை இன்கம் ஸ்கில்லுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்க எல்லாருமே ஹை இன்கம் ஸ்கில் கீழ வருவாங்க. அதே இது லோ இன்கம் ஸ்கில் எடுத்துட்டீங்கன்னா டேட்டா என்ட்ரி, பிபிஓ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டாக்ஸி டிரைவர் இவங்க எல்லாருமே லோ இன்கம் ஸ்கில் கீழ வருவாங்க. அப்போ இங்க ஹை இன்கம் ஸ்கில்லுக்கும் லோ இன்கம் ஸ்கில்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹை இன்கம் ஸ்கில் அட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களுக்கு சேலரி அதிகமாகும். அதே இது இங்க லோ இன்கம் ஸ்கில் அட்டன் பண்றது ரொம்ப ஈஸி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில என்ன சேலரிக்கு ஜாயின் பண்ணீங்களோ அதே இதுதான் நீங்க கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருப்பீங்க. லோ இன்கம் ஸ்கில் எடுக்கிறதுக்கு ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்ல ஒரு கார் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுங்கிறதுக்காக நம்ம 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோம் இல்ல. ஆனா இங்க மெஜாரிட்டியா எல்லாரும் என்ன சூஸ் பண்றாங்கன்னா, லோ இன்கம் ஸ்கில்ல தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு சம்பளம் வர ஆரம்பிச்சிருது. இங்க அட்ராக்டிவான பாயிண்டே அந்த காசு தான். அந்த காசுக்காக தான் எல்லாரும் போய் அந்த லோ இன்கம் ஸ்கில் ஜாபை அட்டைன் பண்றாங்க. அப்ப இங்க ஒரு விஷயம் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு திங்க் பண்றதை விட்டுட்டு நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு திங்க் பண்றதை விட்டுட்டு நம்ம பார்க்குற வேலை ஹை இன்கம் ஸ்கில்லா லோ இன்கம் ஸ்கில்லான்னு திங்க் பண்றது பெட்டர். ஸோ இப்போ ஹை இன்கம் ஸ்கில்னா அதில் நம்ம நல்லா கஷ்டப்படணும், ஒர்க் எத்திக்காக வேலை பார்க்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேலை பார்த்தோம்னா அதோட பலன் நம்மளோட ஃபியூச்சர்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். லோ இன்கம் ஸ்கில் எடுத்துட்டீங்கன்னா அதுல பெருசா உங்களுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை. நீங்க என்னதான் அந்த வேலையில உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு சேலரி ஏறாது. இப்போ நம்ம Brocamp ஸ்டூடெண்ட்ஸே உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, அவங்க நம்ம ஹப்ல ஒரு நாளைக்கு 12 hours ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட்ங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம். அதை புரிஞ்சுட்டு ஒர்க் அவுட் பண்றவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. அப்படி 12 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ற பசங்க 7 மாசம் தானே நம்ம இந்த Brocamp. அப்போ இங்க இந்த 12 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம Brocamp ப்ரோக்ராம் 7 மாசம். இங்க நம்ம கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க. இங்க நான் ஏன் வந்து 7 நாள்னு சொல்றேன்னா, இங்க சாட்டர்டே சண்டே கூட ஆஃப் கிடையாது. அப்போ 7 நாள் ஒர்க் அவுட் பண்றாங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்போ 12 × 7 84 மணி நேரம். அப்போ ஒரு வாரத்துக்கு 84 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதே இது ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு மாசத்துக்கு 4 வாரம். அப்போ 84 × 4 போட்டோம்னா 336 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க ஒரு மாசத்துக்கு. அதே இது 7 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா 2352 மணி நேரம் அவங்க வேலை பார்க்கறாங்க. இதே இது ஒரு ஐடி எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மேக்ஸிமமா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கும். எம்என்சியோட ஒர்க் ரூல் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அங்க ஒர்க்கிங் டைமே 9 hours தான். அதுல 1 hour பிரேக்குக்கு போயிடும். அப்ப மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரம் இருக்கு. அப்போ இந்த 8 மணி நேரம் 5 நாளைக்கு கால்குலேட் பண்ணா 40 மணி நேரம். அந்த 40 மணி நேரத்தை 4 வாரத்துக்கு கால்குலேட் பண்ணா 160 மணி நேரம். அதே 160 மணி நேரத்தை 12 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா 1920 மணி நேரம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயி 1920 மணி நேரம் தான் ஒர்க் பண்றாரு. ஆனா நம்ம Brocamp ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள விட அதிகமா 2352 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி எவ்வளவு ஒரு இயர்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாரோ அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு டக்குன்னு வேலையும் கிடைச்சிருது. அதனாலதான் இப்போ நம்ம Brocampல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷரா ஜாயின் பண்றப்பவே 80,000 90,000 அப்படிங்கிற சேலரியில பிளேஸ் ஆகுறாங்க. இப்போ கூட நம்ம ஹிஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தான், 11.5
ILPAக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதுல ஹார்ட் ஒர்க் போடுறதுனால தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அவர் அதுல ஸ்மார்ட் ஒர்க் போட்டோன்னா இதை விட அதிகமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் எடுக்கணுமா ஸ்மார்ட் ஒர்க் எடுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறப்போ எங்க நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வளர்த்திட்டு ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்றாங்களோ அவங்களால தான் ஸ்மார்ட் ஒர்க்கை எடுக்க முடியும். அப்போ ஹெவியா ஒர்க் பண்ணி ஒர்க் எத்திக்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்றவங்களால மட்டும்தான் ஸ்மார்ட் ஒர்க்கை கொண்டு வர முடியும். இதெல்லாம் எங்க அதிகமா பார்க்கலாம்னா ஹை இன்கம் ஸ்கில்ல அதிகமா பார்க்கலாம். இங்க விஷயம் என்னன்னா ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்காங்கிறது கிடையாது. நீங்க பார்க்குற வேலை ஹை இன்கம் ஸ்கில்லா லோ இன்கம் ஸ்கில்லாங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணான். அங்க அவன் எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். வீடியோ ஷூட் பண்றது, எடிட் பண்றது, போஸ்ட் டிசைன் பண்றது, வீடியோ அப்லோட் பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அப்படி அவன் ஜாயின் பண்றப்போ அவன் டீம்ல ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, சாப்பிடாம செய்யாம நைட்டு மகளும் தூங்காம எதுக்கடா இப்படி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவன் அப்படி அந்த டைம்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலைன்னா இப்பவும் அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பான். அப்போ அவன் ஒர்க் எத்திக்லாம் ஃபாலோ பண்ணி அப்போ அவங்க வேலை பார்த்ததுனால தான் இப்போ அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான், ஒரு டீமுக்கு லீடா இருக்கான். இப்போ அவனுக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவன் ஒர்க் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவன் பிளான் பண்ணா மட்டும் போதும், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கீழே அவனுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவன் ஒர்க் எத்திக்கோட ஃபாலோ பண்ணதுனாலையும் அதுக்கப்புறம் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணதுனாலையும் தான். ஸோ நீங்களும் ஒரு சீக்கிரமா ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை அட்டைன் பண்ண பாருங்க, உங்களோட கேரியரை செட் பண்ணுங்க.